எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவர் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளின் காலை பொழுதிலே கடவுளின் ஆளுகைக்காக இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த சேக் ஆஃப் த ரெயின் ஆஃப் காட், இந்த தலைப்பிலே சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். Taking risk, losing your identity. Taking risk, losing your identity. உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒருவேளை திருச்சபையிலே நான் பெரிய ஆள் என்று சொல்லிக் கொள்கிறோம். என் குடும்பத்திலே நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். நான் பணியாற்றுகிற இடத்துல என்ற ஆபீஸ்ல நான் தான் பெரிய ஆள், நான் இல்லாட்டி அங்கே ஒன்றும் நடக்காது என்று சொல்லிக் கொள்கிறோம். போது நம்மை மறைத்து, நம்முடைய ஐடென்டிட்டியை மறைத்து, குடும்பத்தின் நலனுக்காக, திருச்சபை நலனுக்காக, கிறிஸ்துடைய அரசின் ஆளுகையின் நலனுக்காக நாம் நம்மையே இழப்பதற்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு அழைக்கப்படுறோம். அந்த தைரியம் நமக்கு வேண்டும். ரிஸ்க் எடுக்கும்போது நாம இழந்து போகக்கூடிய அந்த தைரியம் நமக்கு தேவை என்பதை திருமறை நமக்கு சொல்லுது. பல காரியங்களை நாம் திருமறையிலே பார்க்க முடியும். உதாரணமாக ஆபிரகாமோட முதல் பேர் என்ன? ஆபிராம் என்று பார்க்கிறோம். இல்லை, ஆபிராமா இருந்தாரு. ஆபிராமா இருந்தவரை கடவுள் என்ன பண்ணினார்? அழைத்தார். வா, நான் காட்டுகிற இடத்துக்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் ஒரு வார்த்தை பதில் சொல்லாமல் கீழ்ப்படிந்து சென்றார். அவர் ஆபிரகாமாக மாற்றப்பட்டார். ஒரு சாதாரண மனிதன். அவருக்கு எவ்வளவோ பணம் இருந்தது, ஆபிரகாமுக்கு குடும்ப பெருமை இருந்தது, குல பெருமை இருந்தது. எல்லாவற்றையும் அவர் விட்டு கடவுள் காட்டிய இடத்துக்கு வழியிலே அவர் வந்துவிட்டனால அவர் என்ன ஆனார்? ஆபிரகாம் அவர் உலகத்திற்கே தகப்பனாக மாறிவிட்டார். ஆபிரகாம் ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாக இருந்தவர். இன்று அவர் இந்த சவாலை தன்னை இழந்ததினாலே, தன்னுடைய குலத்தை இழந்ததினாலே, தன்னுடைய மக்களை அவர் இழந்து வந்ததினாலே அவர் இன்றைக்கு ஆபிராம் என்ற பெயரை அவர் இழந்து விட்டார். இன்றைக்கு அவர் எப்படி மாறிவிட்டார்? ஆபிரகாமாக மாறி விசுவாசிகள் எல்லாருக்கும், உலக மக்கள், தேசங்கள் எல்லாவற்றிற்கும் தகப்பனாக அவர் மாறிவிட்டார் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். பவுல் சவுலாக இருந்தார். பெரிய படிப்பாளி. கமாலியலின் பாதத்திலே இருந்து அவர் கல்வி கற்ற ஒரு மனிதன். அவர் சிறந்த ஞானமுள்ளவர், ரோம அரசின் குடியுரிமையை பெற்றவர், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். யூதன் அவர் பெரிய படிப்பாளிக்கு அவர் படிப்பாளி. அப்படி ஒரு பெரியவராக இருந்தவர். ரோம அரசின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு மனிதராக இருந்தவர். இன்று அவர் ஒரு ரிஸ்க் எடுத்தார் பாருங்க. அதை எல்லாவற்றையும் இழப்பதற்கு அவர் துணிந்தார். கடவுளை அவர் சந்தித்த போது அவற்றை எல்லாவற்றையும் அவர் இழப்பதற்கு துணிந்து விட்டார். துணிந்ததினாலே அவர் திருச்சபையின் தந்தையானார், தலைவரானார். புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவை சொல்லும் அப்போஸ்தலனாக அவர் மாறிவிட்டார், பவுலாக மாறிவிட்டார் என்று பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய அடையாளங்களை இழந்த மனிதர்களை, கடவுளுடைய பிள்ளைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் கூட இன்று நம்முடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே, அந்தஸ்திலே, நாம் பணியாற்றுகிற இடங்களிலே நாம் ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த சோனை விட்டு, அதை விட்டு வெளியே வருவதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவதற்கு, கடவுளின் இறையரசை நமக்குள்ளே நிலைப்படுத்துவதற்காக நாம் நம்முடைய தகுதியை, நம்முடைய அந்தஸ்தை, பல்வேறு நம்முடைய நிலையை நாம் இழப்பதற்கு தான் இன்று அழைக்கப்படுகிறோம். பவுல் கூட சொன்னார், நான் கிறிஸ்துவாக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், அதை குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒருவேளை நாம் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம், ஒரு பெரிய அந்தஸ்தில் பொறுப்பில் இருக்கலாம், நம்முடைய குடும்பம் ஒருவேளை உயர்ந்த குடும்பமாக இருக்கலாம், நம்மை குறித்த பெரிய படிப்பாளியாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவிடத்தில் வரும்போது எல்லாவற்றையும் என்னவாக விட்டு விட வேண்டுமா? அதை நஷ்டம் என்று அதை விட்டு விடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதையெல்லாம் விட்டு நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் அர்ப்பணிப்பதற்கு, இவற்றை நம்முடைய அடையாளங்களை இழப்பதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அதற்கு தயாராக நம்ம இருக்கிறோமா? நாமே கேள்வி கேட்போம். அதாவது ஊழியத்திலே, பொது நலனில் நாம் ஈடுபடும்போது நம்மை மறைத்து செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான பாடலை கூட நாம் கேள்விப்போம். கூடைப்பட்ட அப்பமாய் திகழ்வாருண்டு இந்த புவியினிலே கரைந்திடும் உப்பாக நிற்பாருண்டு இந்த புவியினிலே இவர் நாளெல்லாம் இயேசுவுக்காய் மறைந்து நிற்பார்
வெறும் கூப்பிடும் சத்தமாய் செயல்படுவார். இவர் நாளெல்லாம் இயேசுவுக்காய் மறைந்து நிற்பார். வெறும் கூப்பிடும் சத்தமாய் செயல்படுவார். நீ யாருக்காய் வாழ்கிறாய்? நீ இந்த வையகம் தனிலே நீ வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கிறாய்? நீ கிறிஸ்துவின் ஆளுகைக்காக, கடவுளுடைய மகிமைக்காக நாம் நம்மை உடைந்து போகிறவர்களாக, நம்முடைய அடையாளத்தை இழந்து போகிறவர்களாக காணப்பட என்று அழைக்கப்படுகிறோம். எப்படி உப்பு சுவை கொடுக்கும் போது கரைந்து உப்பு இருக்கிறதே கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அது உணவுக்கு சுவை அளிக்கிறதாக இருக்கிறது. அதுபோல நம்மை மறைத்து செயல்படுவதற்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அழைப்பை இழந்து நாம் செயல்படுவதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ இதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள நாம் முதலாவது அழைக்கப்படுகிறோம். முதலாவது கடவுளுக்காக இடர்களை ஏற்கும் போது நம்முடைய அடையாளத்தை இழந்து போவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.